ஹலோ அன்பர்களே, நான் உங்களை பார்த்த மொபைல்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Redmi 12C. இந்த மாடல் வந்து கஸ்டமர் வந்து தண்ணியில் மழையில் நனைஞ்சு மொபைல் ஆன் ஆகல அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. சரி காடி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். உள்ள தண்ணி பட்டிருக்கு, போர்டில் தண்ணி பட்டிருக்கு. ஆனால் போர்டு ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம ஐபி போர்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு இப்போ இதுக்கு சார்ஜ் போர்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ சார்ஜ் போர்டு செக் பண்ணலாம் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. சார்ஜ் போர்டு செக் பண்ணோம் அப்படின்னா செல்லு வந்து ரீசெட் ஆகுது. செல்லு வந்து ரீசெட் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கண்டிப்பாக பேட்டரி ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி போச்சு, இந்த ஸ்டிப் பிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த ஆன் சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்டரி ஆன் சுவிட்ச் மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அவங்க எப்படி மாற்றலாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பழைய பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேட்டரி, இதுக்கு புது பேட்டரி வாங்கியிருக்கு. புது பேட்டரி அதுக்குள்ள ஆன் ஸ்டிப்பு. இப்போ இதை ரெண்டையும் மாற்ற போகிறோம். வாங்க எப்படி மாற்றணும் பார்க்கலாம். இப்போ இந்த புது பேட்டரி மாற்றுறதுக்கு முதல்ல இந்த பேட்டரி வந்து சென்ட்ரி கேஸில் உட்காந்து ரிமூவ் ஆகாத அளவுக்கு டபுள் சைடு டேப் போட்டுருவோம். டபுள் சைடு டேப் போடணும். நாங்கள் எப்படி போடுறோம். இப்போ ரெண்டு சைடு டபுள் சைடு டேப் போட்டு இப்போ இந்த டபுள் சைடு டேப்பில் உள்ளதை இது பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணிடலாம். பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது, ஏன்னா டபுள் சைடு டேப் போட்டோம். இது பழைய ஆன் ஆஃப் ஸ்டிப்பு. இப்போ புது ஸ்டிப் வந்து மாற்றியாச்சு. இப்போ மாற்றிட்டு இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆஃப் ஸ்டிப் மாற்றிட்டு இந்த கீட்டை வந்து ஒரு டைப் பண்ணிட்டு செக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதில் 3 ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ மொபைல் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. உள்ள தான் செக் பண்ணி பார்த்துருவோம். மொபைல் உள்ள போயிடுச்சு. பேட்டரியும் ஆன் ஆஃப் ஸ்டிப் தான் கம்ப்ளைண்ட். இப்போ நான் ஐபி க்ளீன் பண்ணி ஃபுல் செக் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ லாக் செக் பண்ணி பார்க்கலாம். லாக் எடுத்தாச்சு. இப்போ பக்காவாக வேலை செய்யுது. இந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக வேலை செய்யுது. இப்போ உள்ள ஸ்க்ரூ அப்லாம் போட்டு பேக் டோர் மாட்டிடலாம். பேக் டோர் மாட்டியாச்சு. பேக் டோர் மாட்டிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டான். மொபைலில் ஆக எடுத்துட்டு பக்காவாக வேலை செய்யுது. இதை ஃபிட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோ சந்திப்போம்.